எனக்கு உள்ளபடியே சொல்லிவிடுகிறேன். ஏன் அஜய் வாண்டையாரை இன்னும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்காமல் அதிமுக பொதுச் செயலாளர் தாமதிக்கிறார் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. அஜய் வாண்டையார் டபுள் டாக்குமெண்ட்டு, சீட்டிங்கு, ஃபோர்ஜரி, இரிடியம்மு, ரைஸ் புல்லிங்கு, இதுபோல் அவர் செய்யாத மோசடி வேலைகளே கிடையாது. பாண்டவாஸ் என்று ரவுடிகளுக்கென்று ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி பாண்டவாஸ் என்று ஒரு ரவுடி குழுமத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். கேட்டிங்கல்ல ஏன் குண்டாஸ் ஆக்டுன்னு, இதுக்கு தான். உருவாக்குனதே ரவுடி குரூப்பு. ஃபஸ்ட் நாளே ரவுடித்தனம் பண்ணலன்னா நல்லாவா இருக்கும். நாளைக்கு ஊருக்கு ஜனம் என்ன பேசணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரவுடித்தனம் பண்ணி பாட்டில் எடுத்து வாட்ச். சார், நம்ம தொடர்ந்து பேசியிருந்தோம். அஜய் வாண்டியார் அப்படின்னு ஒருத்தர் பாரில் சண்டை நடந்துச்சு. அதை தொடர்ச்சி அவர் பின்னாடி விசாரித்தா அவர் நிறைய இடத்துல கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு, மிரட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்தோம். அதன் தொடர்ச்சி அவர் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க. சாதாரணமாக குண்டாஸ் போட மாட்டாங்க. ஒரு கட்சிக்காரங்க மேலாம் குண்டாஸ் எனக்கு தெரிஞ்சு போட்டதில்லை. ரவுடிங் மேலே போடுவாங்க, இந்த மாதிரி மேலே போடுவாங்க, பத்திரிகையாளர் மேலே போடுவாங்க, பத்திரிகையாளர் மேலே போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அஜய் வாண்டியார் மேலே போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பண்ணியிருந்தால் போட்டிருப்பாங்க. அதை எனக்கு உள்ளபடியே சொல்லிவிடுகிறேன். ஏன் அஜய் வாண்டையாரை இன்னும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்காமல் அதிமுக பொதுச் செயலாளர் தாமதிக்கிறார் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. அஜய் வாண்டையார் டபுள் டாக்குமெண்ட்டு, சீட்டிங்கு, ஃபோர்ஜரி, இரிடியம்மு, ரைஸ் புல்லிங்கு, இதுபோல் அவர் செய்யாத மோசடி வேலைகளே கிடையாது. இப்போது அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பாரில் நடந்த தகராறுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், அங்கே எதற்காக சென்றிருக்கிறார்கள் என்றால், பாண்டவாஸ் என்று ரவுடிகளுக்கென்று ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி பாண்டவாஸ் என்று ஒரு ரவுடி குழுமத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். கேட்டிங்கல்ல ஏன் குண்டாஸ் ஆக்டுன்னு, இதுக்கு தான். பாண்டவாஸ் என்ற ரவுடி குழுமத்தை உருவாக்கி அந்த பாண்டவாஸ் குழு உருவானதன் சார்பில் தான் அங்கே லார்ட் ஆஃப் த ரிங்ஸுக்கு குடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. உருவாக்குனதே ரவுடி குரூப்பு. ஃபஸ்ட் நாளே ரவுடித்தனம் பண்ணலன்னா நல்லாவா இருக்கும். நாளைக்கு ஊருக்கு ஜனம் என்ன பேசணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரவுடித்தனம் பண்ணி பாட்டில் எடுத்து வாட்ச். குடிச்சது வெறும் ரெட் புல்லாம். ரெட் புல்லுக்கே போது யாரானா பாரு. சரி, இன்னும் கேட்கலாம். பாண்டவாஸில் 5 பேர், ஒருத்தர் தான் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. மற்றவங்களாம் எங்க இருக்காங்க? எல்லாமே உள்ள அரெஸ்டட். தூண்டில் ராஜா, பிரகாஷ், பிரசாத், கணேஷ்குமார் இவர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒருவர் தான் தூண்டில் என்ற ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கார். அப்புறம் சுனாமி சேதுபதி அப்படின்ட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு அந்த தூண்டில் ராஜா என்பவர் கிழக்கு கடற்கரை சாலையில் நடத்தக்கூடிய அந்த விடுதியில், ஹோட்டலில் ரெகுலராக ரவுடிகள் தங்குவார்கள் என்றும் தகவல்கள் வருகின்றன. இதை விட மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, இந்த அஜய் வாண்டையார் யார் மூலமாக அதிமுகவில் நுழைகிறார் என்பதைத்தான் திரு பழனிசாமி அவர்கள் கவனமாக யோசிக்க வேண்டும். யாராவது ஒருத்தர்னா இப்போ வருவார், யார் மூலமாக வர்றாரு, எப்படி வருகிறார், ஸோ அட்லீஸ்ட் இப்போயாவது ஆய்வு செய்ய வேண்டும். அண்டு விளையாட்டு போட்டிகள் நடக்கின்றன. இங்கே சென்னையில் டிநகரில் கிரிக்கெட்டு கோப்பை நடக்கிறது. அங்கே அதிமுக இளம் விளையாட்டு வீரர்கள் அணி என்று அஜய் வாண்டையார் எந்த துணிச்சலில் அவரது படத்தை போட்டுக்கொள்கிறார்? இன்னும் அந்த இளம் விளையாட்டு வீரர்கள் அணியின் சார்பாக அஃபிஷியலான நியமனங்கள் இன்னும் வரவில்லை. அப்படி இருக்கும்போது யார் கொடுத்த துணிச்சலில் அந்த பேனரில் அவர் படத்தை போட்டுக்கொள்கிறார் என்பது, அந்த அவருக்கு சமமாக அதே பேனரில் பக்கத்தில் யாருடைய படத்தை போட்டிருக்கிறார் என்பதை பொதுச் செயலாளர் ஆய்வு செய்தால் அவரை விட ரொம்ப டேஞ்சரான இன்னொரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது, அதிமுக ஐடி விங்கின் மாநில துணை செயலாளராக இருந்த திரு பிரசாத் அவர்களுடைய செயல்பாடுகளை நாம் குறிப்பாக ஆய்வு செய்ய வேண்டும். நேற்றைய டிடி நெக்ஸ்டில் ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த செய்தியை சொல்லிவிட்டு நான் அடுத்த இது பற்றி விரிவாக பேசினால் சரியாக இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். ஒரு 2 பேர் 72 வயசு வெங்கடாச்சலம் அவருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் என்பவரிடம், சார் எனக்கு இந்த மாதிரி என் பையன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு வேலை தாங்க கிடைக்கல என்று சொன்னதும், அந்த ஜெயச்சந்திரன் பேர் நான் மாற்றி சொல்கிறேன், சுரேஷ் என்ற ஒருத்தட்ட அறிமுகப்படுத்துகிறார். இந்த சுரேஷ் கவர்மெண்ட் வேலையெல்லாம் வாங்கி தந்துடுவாருங்க அப்படின்னு சொன்ன உடனே
இந்த ஜெயச்சந்திரன் வந்து சுரேஷை கிட்ட போயிட்டு என்ன சார் வாங்கி தந்துருவீங்கன்னு சொன்ன உடனே 10 லட்ச ரூபா கொடுத்தா உங்களுக்கு கார்பரேஷனில் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வேலை வந்துருங்க என்று சொன்னதும் சார் இல்லை கரெக்டாக வந்துடுமா, ஏன் ஒரி போடுறீங்க, அதெல்லாம் வந்துடும் என்று சொல்கிறார். சொன்ன உடனே சுரேஷ் கிட்ட ஜெயச்சந்திரன் 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே சுரேஷுக்கு ஐடி கார்டு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர், பேட்ஜு எல்லாத்தையும் கொடுத்தோடனே ஏன் இதை நீங்கள் இப்படி இதை நம்புனீங்கன்னு கேட்டோடனே சார் ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் வச்சு கொடுத்தாங்க சார் எனக்கு சென்ட்ரல் என்ன வாங்கிக்கிறார். வாங்கிக்கிட்டு அதோடு நிற்கல, வாங்கிக்கிட்டு நாளைக்கு இந்த இடத்துல மினிஸ்டர் விசிட் இருக்குது, குப்பை தொட்டி பக்கத்தில் க்ளீன் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணி குப்பை தொட்டி பக்கத்தில் நின்று ஜியோ டேக்கிங்கோட ஃபோட்டோ அனுப்புங்கன்னு இருக்காங்க. இந்த ஆளும் போய் அங்கே நின்று யூனிஃபார்ம் போட்டு நின்று ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு. அப்புறம் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்குது சானிட்டரி இன்ஸ்பெக்டர். இதெல்லாம் ஏன்னா கவர்மெண்ட்டில் ப்ரொசீஜர் இது எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்றது எங்களுக்கு தெரியல. அரசு அலுவலகங்கள் எப்படி இயங்குகிறது என்பது தெரியாத காரணத்தால் இப்படி ஏமாறுகிறார். ஸோ அந்த ஜெயச்சந்திரன் என்ன பண்ணுறாரு, ஜெயச்சந்திரன்ட்ட அந்த சுரேஷ் இன்னொன்று ரொம்ப முக்கியம், ஐடி கார்டு கொடுத்தாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்தாங்க, சம்பளம் கொடுத்துருக்காங்க நம்பணும்னு சொல்லிட்டு. எத்தனை மாதத்துக்கு? தொடர்ந்து 3 மாதத்துக்கு வருது சம்பளம், 2-3 மாதம். எப்படி சம்பளம்? அவன் கொடுத்தாலும் 10 லட்சம். அதுலேயே தான் எம்எல்ஏ மாதிரி இது நம்பணும்ல, நீ யாராவது ரெஃபர் பண்ணுங்க அப்படின்றவாங்க. நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்குன்னா, இப்போ நம்ம பிரசாத் மாதிரி ஒருத்தர், அவரும் இதே மாதிரி வேணும்னு சொன்ன உடனே இவர் இந்த ஜெயச்சந்திரன் எப்பா சார்ட்ட நான் தான்ப்பா 10 லட்ச ரூபா கொடுத்தேன் பாரு, உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டரு பாரு, மாதம் எனக்கு சம்பளம்னு சொன்னோடனே அவர் 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற 10 லட்சத்துலேருந்து இவருக்கு மாதம் சேலரி சொல்லிவிட்டு இதோடு நின்று இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் இப்போது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டில் இருக்கீங்க, ப்ரமோஷனுக்கு ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்று சொன்னதும் 4 லட்ச ரூபா ப்ரமோஷன் கொடுக்குறாரு. ப்ரமோஷன் அசிஸ்டன்ட் கமிஷனர் கொடுத்த உடனே 44,000 ரூபாய் சேலரி 56,000 ஆகுது. இதுக்குள்ளே 22 பேர்கிட்ட வசூல் பண்ணிட்டாங்க. யார்? ஒரே ஆளை காமிச்சு. ஆமாம் சார், வேலை பார்க்காத ஒரு பையன் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருந்தாரு, இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுக்கு ஆஃபீஸ் எங்கே சார்? யாருக்கு? இப்போ வந்து லைக் வேலைக்கு சேர்ந்தாங்கல்ல, ஃபீல்ட் ஆஃபீஸர். நீ ஃபீல்ட் ஆஃபீஸர் அங்கங்கே போய் குப்பையெல்லாம் சரியாக அள்ளி இருக்கிறதா, ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்கிறதா என்பதை செக் பண்ணிட்டு ஃபோட்டோ அனுப்பணும். இல்லை அதை ஏமாத்திரம் யோசிச்சிருப்பான். இல்லை அதை ஏமாத்திரமான இல்லை பாருங்க. டேய் அடா பாவி அப்பாவே இருக்கடா. இவரும் ஜியோ டேக்கிங்லாம் போட்டு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்தது கேளு. அதுக்கப்புறம் வந்து இந்த பார், ஏற்கனவே ஒரு ப்ரொமோஷன் வாங்கிட்டேன், நீ நல்லா வேலை செய்கிறன்றதுக்காக கார்பரேஷனில் உனக்கு அடுத்த ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் நீ கொடுக்கணும், கொடுத்தோன்னா அடுத்த ப்ரொமோஷன். இவருக்கு தான் மாதம் 56,000 சம்பளம் வந்துட்டு இருக்க, கொடுக்குறாரு இந்த பணத்தையும். 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ப்ரொமோஷன் ஆர்டரே வரல. சார் இங்கே பாருங்கள் சார், ஒருத்தர் ரூபா கொடுத்தேன் எனக்கு ப்ரொமோஷனே கொடுக்கலன்னு கார்பரேஷன்லேயே போய் கேட்குறாரு. யார் ராஜா நீ? அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிச்சா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் கடையில் உட்காந்து ரெடி பண்ணியிருக்காங்கப்பா. இது நம்ம சிரிக்கிறான். அதான் நானும் நினச்சேன். 10 லட்ச ரூபாயை எங்கெங்கேருந்து வாங்கி தருவார்கள், இதை யோசிக்கணும். இன்னொன்று, பல பேர்கிட்ட புத்தி இருக்குது. நான் வந்து இந்த ஏமாத்துறவங்களை குறை சொல்கிறத விட ப்ரொசீஜர் தெரியாமல் எளிதாக போய் 5 லட்ச ரூபா கொடுத்தா வேலை, அரசு வேலை கிடச்சிரும் அப்படின்ட்டு நம்பி போய் நீங்கள் கொடுக்குறீங்க. விளம்பரங்கள் வருது, தேர்வாணையம் இருக்குது, எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னு நியூஸ்லாம் வருது. நீ போய் 5 லட்ச ரூபா கொடுத்தா அரசு ஊழியர் ஆகிடலான்ட்டு உனக்கு நம்பிக்கை எங்கேருந்து வருது? ஸோ இப்படி இந்த சென்னை மாநகர காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்னாள் அதிமுக ஐடி அணி துணை செயலாளர் திரு பிரசாத் அவர்கள் 2017 2 வாரங்களுக்கு முன்பு கைது செய்யப்படும் வரை இதே வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் டிடி நெக்ஸ்ட்ல வந்திருக்காங்க சார். இது பிரசாத், இது வேற இந்த ஸ்டோரி. பிரசாத் கதை நான் சொல்கிற ஸ்டோரி. காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசிய போது எனக்கு கிடைத்த இந்த தகவல்களை நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்கள் இந்த விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அதற்காக தான் இதை பேசுவது. ஸோ கிட்டத்தட்ட 2017 திரு பிரசாத் அவர்கள் இதே வேலை, வேறு எந்த வேலையும் அல்ல. இப்போது காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன என்றால், இது போல வேலை வாங்கி தருகிறேன் என்று திரு பிரசாத் வசூல் செய்த தொகை மட்டும் 1,50,00,000.
அவ்வளோ பேரும் வந்து வாட்ஸ்அப்பில் சார் எப்போ பணத்தை திருப்பி கொடுப்பீங்க, பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த விஷயம் வெளியே வந்தவுடன் என்னை தொடர்பு கொண்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் பிரசாத்துக்கு ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதே வேலை, வேற எந்த வேலை பார்க்குறேன்னே யாருக்கும் தெரியாது, இந்த வேலையை தவிர அவர் எந்த வேலையும் பார்த்ததில்லை. சரி, எப்படிங்க ஏன் இது கம்ப்ளைண்ட்டே ஆகலைன்னு கேட்டால் எல்லா புகார்களும் சென்று அதிமுகவின் ஐடி விங் செயலர் ராஜ் சத்யனோடு நிற்கிறது என்கிறார்கள். நான் சார் 2017 இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, 17 நடக்குதுன்னா எப்படி சார் இது புகாராகாமல் இருக்குது, எப்படி இது வெளியில் வராமல் இருக்குன்னு கேட்டால் யாராக இருந்தாலும் போய் கம்ப்ளைண்ட் போய் அங்கேயே நின்றோம். ராஜ் சத்யனோட ராஜ் சத்யன் பொதுச் செயலாளரோடு நெருக்கமாக இருக்கார், அவரை மீறி நாங்கள் எப்படி சொல்கிறது? இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இந்த பூத்துக்கெல்லாம் பொறுப்பாளர்கள் போடுறாங்க, அங்கே இருக்கிறவங்களை இங்கே போடுறாங்கலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த பிரசாத்து ஃப்ராடுகிற பையன், 24 மணி நேரமும் வேலை ஃப்ராடு தான். இன்னொன்று, ஒரு கட்சியில் வேலை செய்பவர்கள் வேலை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருப்பவர்களை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வேலை செய்வான கட்சியில் வேலை செய்ய மாட்டாங்க. தமிழகத்திலேயே மிகப்பெரிய தொகுதியான சோழிங்கநல்லூர் மற்றும் ஆலந்தூர் தொகுதிக்கு இந்த பிரசாத்தை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. இந்த பொறுப்பாளராக 2 பேரை போடுவாங்க. இதில் ஒரு பொறுப்பாளர் பிரசாத், இன்னொரு பொறுப்பாளர் டாக்டர் வேணுகோபால், அதிமுகவின் திருவள்ளூர் முன்னாள் எம்பி, மாநில மருத்துவ அணி செயலாளர். அவர் எனக்கு குடும்ப டாக்டர். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, டாக்டர் என்ன டாக்டர் உன்னை போட்டிருக்காங்களே வரேன், நான் ஒரு நாள் கூட வரலப்பா அப்படின்னாரு. அவர் என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னா, இவனுக்கு எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல, பஸ் வருவான், காரில் வருவான், சார் மவுண்ட் ரோடில் எனக்கு பார் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது என்று சொல்லுவான். ஒரு நாள் கூட அவன் வேலைக்கு வரல. பார்த்தா உடனே நம்பர் ஃப்ராடுகார பையில இருக்கான்ப்பா. எப்படி இவங்க எல்லாம் பொதுச்செயலாளரை ஏமாற்றி பதவி வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லிட்டேன், இவன் ஒரு கூட்டத்துக்கும் வரல, வேறு பொறுப்பாளரை போடுங்கன்னு. இப்போ ரஞ்சித்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க, அவர் ஒழுங்காக வேலை செய்கிறாரு. இவன் ஒரு நாள் கூட கூட்டத்துக்கு வந்ததில் மவுண்ட் ரோடு எங்கேயோ பார் இருக்குன்னு சொல்கிறான் என்று கேட்டால், இவர்கள் சொல்லக்கூடிய அந்த மவுண்ட் ரோடு பாரே அல்ல, அது ஒரு டீ கடை, கஃபே. 2017 இன்று வரை அந்த மவுண்ட் ரோடு பாரில் நான் பங்குதாரர், நான் தான் இந்த பாரை நடத்துகிறேன், உங்களை பங்குதாரராக சேர்த்துக்கொள்கிறேன் என்று பல பேரிடம் பணம் வசூல் செய்தது திரு ராஜ் சத்யன் என்ற தகவல் இப்போது வருகிறது. 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு பிரபல, அது பேர் வேண்டாம் என்று விட்டு விடுகிறேன், ஒரு பிரபல சினிமா இசையமைப்பாளரும் ராஜ் சத்யனிடம் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறார். உங்களுக்கு இந்த ஏமாத்துறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். வாட்ஸ்அப்பில் பழனிசாமி, ஸ்டாலின், உதயநிதியோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை வைத்துக்கொள்வார்கள். நீங்கள் அஜய் வாண்டாயர் இஷ்யூவே நீங்கள் கேட்டீங்க, அதில் பார்த்தீங்கன்னா அஜய் வாண்டாயரை கூட்டு போய் திரு பழனிசாமி அவர்களோட புகைப்படம் எடுக்க வைத்தது யார்? இன்றைக்கி அதிமுக நிர்வாகி குண்டர் சட்டத்தில் கைதுன்னு போடுற ஃபோட்டோவை பழனிசாமி இருக்கிற ஃபோட்டோவோடு போடுறாங்க இல்லையா? இது அவசியமா? அப்போது தெரியாமல் 100 பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. நீங்கள் அது ஒரு பெரிய கட்சியோட தலைவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் யார் கூட்டிகிட்டு வந்ததுன்றதை நீங்கள் விசாரிக்கணுமா இல்லையா? விசாரித்தால் தோண்ட பல்வேறு விஷயங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. 2017 அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அமெரிக்காவிலிருந்து ஒரு பெண் வாகனங்களை பார்க்கிங் செஞ்சு அதுக்கான கட்டணத்தை வசூல் செய்கிறதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிட்டு வர்றாரு. அவர் வந்து அணுகும் நபர் யார் என்றால் ராஜ் சத்யன். அணுகுன உடனே இவர், நான் அண்ணங்கிட்ட சொல்லிவிட்டு நான் இந்த கார்ப்பரேஷன் கான்ட்ராக்டை வாங்கி தந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அந்த சாஃப்ட்வேரில் லோகோவை மாற்றிக்கிட்டு இவரே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். இந்த சென்னை மாநகராட்சி பார்க்கிங் காசு கொடுக்காதீங்கன்னு ஒரு ஊழல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளிவந்தது நான் பேசிகிட்டு இருந்தோம். வேறு ஒரு தனியார் நிறுவனத்தோட கான்ட்ராக்ட் முறிஞ்சிச்சுன்னு நம்ம சொன்னல, அந்த தனியார் நிறுவனம் ராஜ் சத்யனுக்கு சொந்தமானது. அந்த தனியார் நிறுவனத்தில் தேவநாதன் யாதவுக்கு சொந்தமானவர்கள் அந்த நிறுவனத்தில் இருக்கவங்க பங்குதாரர்களாக இருக்காங்க. பெங்களூரை சேர்ந்த நிறுவனம் சொல்லியிருந்தேன். அந்த பெங்களூர் கம்பெனி ராஜ் சத்யனோட இருக்குது. அந்த பெண்ணு 3 கோடி ரூபாய் கொடுத்துட்டு இவர் கான்ட்ராக்டை எடுத்துகிட்டு நான் இன்னும் அண்ணங்கிட்ட பேசலை என்றே சொல்லி கொண்டு இருக்கிறார். திருச்சி மாநகராட்சியில் பார்க்கிங் கான்ட்ராக்டையும் இவர் எடுக்கும்போது தான் இந்த பெண்ணுக்கு வந்து நமக்கு விபூதி அடிச்சிட்டாங்க என்ற விவரம் தெரிய வந்தவுடனே அந்த பெண்மணி பலரை அணுகுகிறார். ஆனால் பொதுச்செயலாளர், அப்போ முதலமைச்சராக இருந்தார் இவர் எடப்பாடி, அணுக முடியல. இப்போதும் அணுக முடியவில்லை. ஏனென்றால் இவர் பக்கத்திலேயே இருக்கார். இவரை மீறி யாரும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க முடியாது. இதுபோல இவர் மீதும் இவருடைய பங்கு குறித்தும் காவல்துறையில் ஏராளமான புகார்கள் நிலுவையில் இருக்கின்றன. அண்ட் இந்த மயிலாப்பூர் ஃபண்டு நிதி லிமிடெட் என்ற அந்த ஒரு நிறுவனம் கொலாப்ஸ் ஆகி அதன் முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாக திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் கிட்டத்தட்ட 9-10 மாதங்களாக சிறையில் இருக்கிறார். வின் டிவி அதிபர். நான் ஏற்கனவே இந்த பார்க்கிங் நிறுவனத்துக்கும் ராஜ் சத்யன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு குறித்து நான் சொல்லியிருந்தேன். அந்த பார்க்கிங் நிறுவனம் இவரோட நிறுவனம். அந்த நிறுவனத்தில் உள்ளவர்களும்
வின் டிவி மற்றும் வின் டிவி சார்ந்த நிறுவனங்களில் உள்ளவர்களும் ஒரே ஆள் தான் இயக்குநர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தேன். அந்த வின் டிவியில் அந்த குறிப்பாக மயிலாப்பூர் நிதி ஃபண்ட் லிமிடெடின் அந்த முதலீட்டாளர்கள் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் ராஜ் சத்யனுக்கு பங்கு இருக்கிறது. ஒரு பெரும் தொகை இவருடைய நிறுவனத்திற்கு கைமாறி இருக்கிறது. இதில் பொருளாதார குற்றப்பிரிவு எந்த நேரம் வேண்டுமானாலும் ராஜ் சத்யனை விசாரணைக்கு அழைக்க இருந்தது. அப்போ இவர் திமுகவினரை அணுகியதும், நாங்கள் உன்னை விசாரணைக்கு கூப்பிடாமல் இருக்கணும், இந்த வழக்கில் உன்னை சேர்க்காமல் இருக்கணும்னா அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் எங்களுக்கு நீ தகவல் சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்லும் வேலையை நீ செய்ய வேண்டும், அதிமுகவுக்கு வேலை செய்யக்கூடாது என்பதுதான் அவர்கள் விதித்த நிபந்தனை. யார் அவர்கள் என்பது தம்பி தான், வேறு யாரும் இல்லை. ஸோ நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ராபின் சர்மாவோடு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். திமுக உடனடியாக கூப்பிட்டு ராபின் சர்மாவை 10 கோடி கொடுத்து கையெழுத்து போட்டார்கள் என்று. ஐபேக் ரிஷி கூட நான் அதிமுக பேசி கொண்டிருந்தது, ஐபேக் ரிஷியை கூப்பிட்டு கையெழுத்து போட்டாங்க. இது எப்படி ஏடிஎம்கே ஒரு நிறுவனத்து கூட பேசிக்கிட்டு இருக்குது, அடுத்த செகண்டு எதிர்கட்சிக்கு எதிர்த்தரப்புக்கு அது தெரிந்து எப்படி கூப்பிட்டு உடனே சைன் பண்ணுறாங்க? இது எப்படி அடுத்தடுத்து இது நடந்து கொண்டே இருக்கிறது? அதான் சொல்லியிருந்தா தான் தெரியும். யார் சொல்ல முடியும்? நெருக்கமானவர்கள். பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய சமயத்திலே யார் இதை சொல்ல முடியும்? அதோட சம்மந்தப்பட்டவர்கள் தான். அந்த ஒர்க் என்ன ஒர்க்கு? இது அதிமுக பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சிகளோட ஐடி விங்குகள் வேலை செய்கிறதுக்கும் அதிமுக ஐடி விங் வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஆமாம் சார், போன தடவை நம்ம ஐடி விங் சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஆதரவு, நிறைய தன்னெழுச்சியாக நிறைய பொய்ய சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க மாலதி. நீங்கள் இப்போ காழ்ப்புணர்ச்சியோட நாம் தமிழர் ஐடி விங் வேலை செய்யலைன்னு சொன்னால் அடிப்பாங்க. கரெக்டா? அங்கே கட்சியில் இருக்கிற எல்லாமே ஐடி விங். திமுக ஐடி விங் வேலை செய்யலன்னு சொல்ல முடியுமா ஃபஸ்ட்டு? ஆனால் அதிமுக ஐடி விங் ஒழுங்காக வேலை செய்யலைன்றதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன இம்ப்ரூவ் பண்ணீங்க சார்? நல்லபடியாக ட்வீட் போட்டிருந்தா கூட ஃபோன் பண்ணி மேலிடத்து உத்தரவு, இந்த ட்வீட்டெல்லாம் நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஐடி விங்கில் இருக்கவங்களையே உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்காரு, அவர் ஒரு ட்வீட்டு போடுறாரு, ஒரு அறிக்கை போடுறாரு, அதை வைரலாக்குறதுக்கான வேலைகளை கூட நீங்கள் செய்யறது இல்லையே. திரு பழனிசாமி ஒரு இடத்துல போகிறாரு, இன்றைக்கி போகிறாரு, அவருக்கு ஒரு ஹீரோ இமேஜை பில்டு பண்ணுறதுக்கு கூட கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் கேண்டிட் வீடியோகிராஃபர்லாம் வேணும் இல்லைப்பா? டெய்லி ஒரு 10 ரீல்ஸ் போடணுமா இல்லையாப்பா? சார் மாவட்ட செயலாளரே வச்சுருப்பாரு சார். மாவட்ட செயலாளர்னா அவரோட ஐடி வச்சு அவர் எப்படி மெயின்டைன் பண்ணுவார்? எடப்பாடி பழனிசாமியோட இன்ஸ்டா ஐடியில் எவ்வளோ ஃபாலோவர் சொல்லுங்கள்? இங்கே ஒரு 1,37,000 தெரியுமா? எனக்கு இந்த இன்ஸ்டானா என்னன்னு புரியாது எனக்கு. ஆனால் இன்ஸ்டாவை தவிர வெளியில் போகாத ஜென்ரேஷன் இங்கே இருக்குது. கரெக்டாக? இன்ஸ்டாவை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். கரெக்டுங்களா? 18 to 35 அந்த ஏஜ் யூத்துங்களை நீங்கள் அங்கே தான் கவர முடியும், வேறு எங்கேயுமே கவர முடியாதுமா. எனக்கு அது இன்ஸ்டா புரியல. ஆனால் பார்த்தா அவ்வளோ பேர் இன்ஸ்டாவில் இருக்கான்றாங்க யங்ஸ்டர்ஸு. அந்த ஏரியாவே தொட மாட்டீங்க நீங்கள். இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல. இன்னொன்று, ஐடிவிங் தான் உங்களுக்கு வேலை, வேறு ஏதாவது வேலை இருக்கா? பார் நடத்துறேன்னு 10 பேர்கிட்ட வசூல் பண்ணுறதா உங்கள் வேலை? ஐடிவிங் பார்க்குறது தானே உங்கள் வேலை. ஏன் பார்க்கல? என்ன பண்ணுறீங்க? 10 முறை சுட்டி காட்டியாச்சுல்ல வேலை செய்யலைன்னு. சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மற்ற நேரம்னா விட்டு போயிடலாமா? தேர்தல் வருது, அதுக்கப்புறம் சுற்றி ஒரு அதிமுகவுக்கு வேலை செய்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் என்ன டீம்னு பார்த்தா, இந்த ஸ்ட்ராட்டஜி டீமே இவர் கூட்டு வந்த டீம், சசிகலாவுக்கு பிராண்ட் பில்டிங்காக கொண்டு வந்த டீம், அப்போது வேலை செய்த டீம், அந்த டீமை கூட்டு வந்திருக்காரு. அப்படி தான் பழக்கம் சார். இப்போ அஜய் வாண்டையாருக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்குது. இப்போ எமர்ஜ் ஆகிருக்கிறது அதிமுகவில் கவுண்டர் சமூகம். அப்படி இருக்கும்போது அஜய் வாண்டையார் தொடுவதன் மூலமாக அந்த ஜாதி அவங்க அவர்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறாங்களாங்க சார்? எனக்கு அது பற்றி ஸ்பெசிஃபிக்காக இதுதான் காரணமா என்பது எனக்கு தெரியவில்லை மாலதி. ஆனால் ஒரு ரவுடித்தனம் செய்கிறவன், ஊரு பூரா பணத்தை ஏமாற்றியவன்ற மிரட்டுபவன், இவனை நீங்கள் சாதியின் காரணமாக கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் வைத்திருந்தீர்கள் என்றால் பொது சமூகம் உங்களை எப்படி பார்க்கும்? இல்லை சார், இப்போ அஜய் வாண்டியார் கழுது, பிரசாத் கழுது, ஒருவேளை ராசித்தன் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக கூட இணக்கமாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் தடுத்துருக்கலாமா? நினச்சா தடுக்க முயற்சி செய்யவில்லை என்று உங்களுக்கு யார் சொன்னது? வருண்குமார் இந்த கைதை தடுப்பதற்கு கடும் முயற்சி எடுத்தார் என்று நான் சொன்னேன். உங்களுக்கு நினைவு இருக்கா? ஆமாம், சொன்னேன்னா. வாலாடி கார்த்தியும் வருண்குமாரும் உதவி செஞ்சார்னு சொன்னேன்னா. வருண்குமார்கிட்ட பேசியதே இவர் தான். உங்களுக்கு ஒரு வார்த்தை அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நினைவில் வச்சுருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. இனிமேல் ஏடிஎம்கேக்குள்ளே யாரையும் அனுப்ப முடியாது சொன்னேன்னா. ஏடிஎம்கேக்குள்ளே அனுப்புறது அப்போ யார் மூலமாக அனுப்பியிருக்காங்க? 2 பேரும் யாருடைய பாதுகாப்பில் இருந்தாங்க? அஜய் வாண்டையார், பிரசாத் 2 பேரும் யாருடைய பாதுகாப்பில் இருந்தார்கள்? அப்போ யார் மூலமாக அனுப்பியிருக்காங்க? உங்களுக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்திங்கன்னா திமுக கவர்மெண்ட் வந்தோடனே கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணுறதானப்பா உலக வழக்கம். ஆமாம். ராஜ்யத்தின் எடுத்த கான்ட்ராக்ட் மட்டும் எப்படி 2023 வரைக்கும் ஓடிச்சு?
சென்னை கார்ப்பரேஷனில் பார்க்கிங் கான்ட்ராக்டை நடத்துனது ராஜசத்தியம் தெரியுமா? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 23 வரைக்கும்னு சொல்கிறேன். சார் ஆக்சுவலாக வந்து இப்போது நடந்த இந்த பொதுக்கூட்டத்திலலாம் வந்து திரு எடப்பாடி அவர்கள் டிஎம்கேவோட நீங்கள் வந்து நட்பு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் தொலைச்சு விடுவேன்னு சொன்னார். குறிப்பாக திருச்சியில் சொன்னார். அவருக்கு இது தெரியாமல் இருக்கலாம்ல. கவனத்துக்கு வந்திருக்காதா சார்? கவனத்துக்கு வந்திருக்காது. ஏன் அவர் சுற்றி ராஜசத்தியனை சுற்றி யாருமே அணுக முடியாதுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அலுவலகத்தில் இருக்கிறவங்களை பூரா திரு ராஜசத்தியன் கைக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவரை மீறி ராஜசத்தியனை பற்றி நீங்கள் ஒரு புகாரை எடப்பாடிகிட்ட கொண்டு போக முடியாது. அப்போ ஸ்டாலினுக்கு தினேஷ் போல திரு எடப்பாடிக்கு இப்போ ராஜசத்தியன் இருக்காரு. அப்படித்தான் கட்சியின் அதிமுகவில் உள்ள மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் சொல்கிறார்கள். எங்களுக்கும் வருத்தமாக இருக்குது சார், நீங்கள் பேசுனதெல்லாம் கரெக்டு சார், ஐடிவிங்க வேலை செய்யலை சார், எலெக்ஷன் வருது சார், இப்போ வேலை செய்யலாம், எப்போ வேலை செய்ய போகிறாங்கன்னு தெரியல சார், நாங்களும் சொல்லிட்டோம் சார். எங்கேயோ இருந்து பிஜேபி வந்து அதிமுகவை அழிக்க போகுதுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே இருந்து ஒருத்தர் அழிச்சுக்கிட்டு இருக்காரு. யாரையுமே ஐடி விங்ல வேலை செய்யவே விடுறது இல்லை மாலதி. சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காரு சார், அவரை சுற்றி வந்து யாருமே பேச முடியாது. இந்த மாதிரி நம்ம நேர்காணலே நிறைய டைம் நம்ம சுட்டி காட்டிருக்கோம். ஏடிஎம்கே ஐடிஎம் ஒழுங்காக வேலை செய்யலை, இந்த மாதிரி நீங்கள் ராஜசத்தியன் அவர்கள் மீது குற்றச்சாட்டு. அதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து நீங்களே வந்து நிறைய பேர் சொல்ல முடிச்சு தான் வந்து பேசியிருக்கீங்க. பேசும்போது அவங்க யாருமே சொல்லலையா? இல்லைனா அவரை சுற்றி இருக்கவங்க யாருமே சொல்லலையா? அப்படி சொன்னாலும் என்ன ரியாக்ட் பண்ணுவார்? அவர் காதுக்கு அது செல்லவில்லை என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதனால் தான் நிகழ்ச்சியின் வாயிலாக அவர் காதுக்கு இதை கொண்டு போகிறதுக்கான வேலைகளை செய்கிறேன். உங்களுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி ஐடி விங்கு இருந்து பிஜேபிக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ட்ராக்ஷன் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர், முக்கிய காரணமாக இருந்தவர் திரு சிடிஆர் நிர்மல்குமார். அவருக்கு ஐடி வேலை தெரியுமா தெரியாதம்மா? பிஜேபி இங்கே பெரும் அளவில் பரவலாக்குனது அவருன்னு சொல்லுவாங்க. அவர் தான். அவர் இங்கே வர்றாருன்னா அவர் அதிமுகவுக்கு அசட்டா இல்லையா? ஒரு வேலை செய்ய விடல, கட்சி விட்டே போயிட்டார். தர்மயுத்தம் நடந்த சமயத்தில் ஓபிஎஸ்க்கு சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ட்ராக்ஷன் உருவானதற்கு மிக முக்கிய காரணம் கோவை சத்யன். ஐடி விங் தெரிந்தவர். அவரை வேலையே செய்ய விடாமல் இன்றைக்கி சோஷியல் மீடியா விட்டு ஒதுங்கியிருக்காரு தெரியுமா? நீ தான் பேசிகிட்டு இருக்கிய, சொல்லு. இல்லை, அவர் ட்விட்டர்லேயே போட்டா சார், 5-6 மாதத்துக்கு வந்து இனிமேல் எந்த சோஷியல் மீடியா ஏன் வர்றாரு? அவர் ஐடி விங்கோட தலைவர். அவர் தெரியும்ல, புதிய பதவி அவருக்கு. ஐடி விங்கோட தலைவர். ஏன் ஒரு ஐடி விங்கோட தலைவராக இருந்துக்கிட்டு நான் சோஷியல் மீடியா விட்டு ஒதுங்குறேன்ட்டு ஒரு மனுஷன் ஏன் போடணும் சொல்லு? ஃபஸ்ட்டு அதிமுகவில் ஐடி விங் ஆரம்பித்த போது சிங்கே ராமச்சந்திரன் தானே அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க ஜெயலலிதா. இன்னொருத்தர் வரும், சிங்கே ஆஸ்பரா சிங்கை ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கிறார். பன்னீர்செல்வத்துக்கு ஆன்லைனில் ட்ராக்ஷன் உருவானதற்கு சிங்கை ராமச்சந்திரன் ஐஏஎம் கிராஜுவேட் தெரியும்ல? தெரிஞ்சது. அவர் ஐடி தெரிந்தவர். அவரை வேலையே செய்ய விடாமல் இன்றைக்கி அவரை தூக்கி தனியாக மாணவர் அணியின் செயலாளராக போட்டு விட்டார்கள். மாணவர் அணியில் எப்படிப்பா வேலை பார்க்குறாரு? அவர் சிறப்பாக வேலை பார்க்குறாரு. நல்லா பேசுகிற மாணவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து உருவாக்கி விடுறாரு. அவங்க பண்ணிட்டாங்க, அவர் பண்ணார். ஞாபகம் இருக்கா? மாவட்டமாக போய் பண்ணி இதெல்லாம் நடந்து அது முடிந்து விட்டது. அது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அதுக்கு பிறகு ஐடி விங்கில் டேலண்ட் சர்ச் நடத்துகிறாங்க. ஞாபகம் இருக்கா? பேச்சாளர் இது என்னமோ ஒன்று நடத்துனாங்க. ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதுலேயும் மேடையில் டேலண்ட் சர்ச் நடத்திட்டு மேடையில் இவங்க அப்பாவை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்திட்டு இருந்தார். கவனிச்சிங்களா இல்லையா? ராஜசத்தியன், நீங்கள் 4 வருஷமாக நீங்கள் தான் ஐடி விங்க. ஏன் நடத்துங்க? மாணவரை நீ நடத்தின பிறகு எதுக்கு நடத்துறீங்க? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு இந்த தேவநாதன் யாதவ் வழக்கில் இவரை சம்மன் பண்ணணும். அதுபோக பிரசாத் வழக்கில் அவருக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்குன்ட்டு காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. அப்போ எப்போ வேணாலும் சம்மன் பண்ணலாம், எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் தொடாமல் நீங்கள் தேவநாதன் யாதவே ஜெயிலுக்கு போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. ஏன் ஈஓடபிள்யூ சம்மன் பண்ணல? நாங்கள் ஒன்றும் தொடரலை. எடப்பாடியை யார் பார்க்குறா? யார் பேசுகிறா? என்ன முடிவு எடுக்கிறாங்க? எந்த டீம் கூட ஸ்ட்ராட்டஜி பேசுகிறாங்க? எந்த தலைவர் வந்து பேசிட்டு போகிறாரு? இதே எங்களுக்கு சொல்லனா தூக்கி உள்ள வச்சோம். அதுவும் ஐடி விங்க கிட்டத்தட்ட முடக்கிற வேலையை அவர் செய்கிறாருன்றது தெரியுதா உங்களுக்கு? பசங்க இல்லையா ஐடி விங்கில்? தீயா இருக்காங்க பசங்க, பார்த்துருக்கீங்களா? தரமான பசங்க இருக்காங்க. ஏன் இவ்வளோ மந்தமாக தூங்குது? சப்போர்டேஜ் பண்ணுறாங்க. போட்டேன்னா பதவி விட்டு நிற்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா ஐடி விங்கான நிர்வாகிகள் இவர் தானே செய்யணும். மொத்த ஐடி நிர்வாகிகள் மட்டும் 77,000 பேர் இருக்கான்ப்பா ஐடி விங்கில். 77,000 லைக் வருதா எடப்பாடியோட ட்வீட்டுக்கு? அட்லீஸ்ட் ஒரு 25% சொல்லுங்கள்.
இப்படி ஒரு பலகீனத்தை காலில் இவ்வளோ பெரிய சங்கிலியை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி போய் போர்க்களத்தில் போய் சண்டை போட போகிறீங்க? ஊருக்கே தெரியுது, யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்கிறாங்க பிரசாத்தை பற்றி. அவனுக்கு தாங்க வேலை. இவருக்கு எப்படி தெரியாமல் போகும்? இப்படி ஒரு ஆளை என்கரேஜ் பண்ணலாமா? 2017 இது வரைக்கும் வெறும் சீட்டிங் பண்ணுறதையே வேலையாக வைத்து அதிலேயே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு மீண்டும் மீண்டும் பதவியை போட்டு சென்னை புறநகர் மாதிரி சோழிங்கநல்லூர் ஆலந்தூர் தொகுதிக்கு பொறுப்பாளராக போடுறாங்கன்னா, பொறுப்பாளராக யார்? எடப்பாடி அவராக தேர்ந்தெடுத்து போட்டாரா பிரசாத்தை? ஒரு நாள் கூட கட்சி வேலை செய்யல. அவர் டாக்டர் சொல்கிறார் வரவேல பாஸ் அவன். அப்போ எதுக்கு? சோழிங்கநல்லூர் தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி. எவ்வளோ பெரிய தொகுதி? 8 லட்சம் ஓட்டியா? முக்கியமான தொகுதி. யார் போட்டது அப்போ பொறுப்பாளரா? பழனிசாமி தேர்ந்தெடுத்தாரா? இன்னொன்று, அவர் வேணுகோபால் எவ்வளோ சீனியரு, டாக்டர் எவ்வளோ ஒரு பயங்கரமான கட்சி விசுவாசி தெரியுமா? அந்த கான்ட்ராஸ்ட் பாருங்க சார். ஒரு பக்கம் வேணுகோபால், இன்னொரு பக்கம் பிரசாத். யாருன்னு கூடுதலாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஹி ஹஸ் பீன் செல்லிங் ட்ரக்ஸு பிரசாத். எஸ். நீங்கள் அடுத்த கட்சியை பார்த்து சொல்கிறீங்க. இப்போ தெரியுதா உங்களோட கனெக்ஷன் எல்லாம் எங்கே வருது தெரியுதா? ரத்தீஷ் எல்லா கனெக்ஷனும். இதை நானும் வேண்டாம் வேண்டான்னு இப்படி அப்படின்னு நான் சொல்லி பார்த்தேன். ஐடி விங் சரியில்லை, ஐடி விங் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன் சரியில்லைன்னு கூப்பிட்டு அவர் தானே ஆராயணும். எனக்கு நான் ஐடி விங் மேலே பொறாமையாப்பா? நம்மளாம் அதிமுககாரங்களா? நல்லா வேலை செய்யணும் தான் சொல்கிறோம். நாங்கள் செய்கிற வேலையில் 10% நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் முன்னேறும் உங்கள் கட்சின்னு சொல்கிறோம். நம்மளை விழுந்து புறான்றது. அதுக்கு தலைவராக நீங்கள் ஆகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்ற விஷயத்த கட்டவிழ்த்து விடுறாரு சார். வாங்க கூட நீங்கள் ரெகுலராக நான் பார்த்துருக்கீங்க. நமக்கு இந்த சேனல் யாருமா நடத்துறது? இன்னொன்று, அதிமுக ஐடி விங்குக்கு தலைவர் ஆகிற அளவுக்கு ஒரு சுருங்கிக்க மாட்டீங்க நீங்கள் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சுருங்கிக்க மாட்டேன்றது ஒன்று. எனக்கு அந்த டீட்டெயிலாம் தெரியாதுமா, நான் அதையும் சொல்லிடுறேன். எனக்கு இந்த ஐடி விங் நடத்துகிற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. எனக்கு நியூஸை தவிர வேறு எதுலேயும் நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. தலைவலி ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் பின்னாடியில் ரொம்ப தலைவலி சார், ரொம்ப தலைவலி. ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக எனக்கு இந்த விஷயம் தெரியாது, அதையும் சொல்லிடுறேன். கோஆர்டினேஷன் பண்ணுறது, கோஆர்டினேஷன் மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த சயின்ஸ் தெரியாதுப்பா. உங்ககிட்ட தானே கேட்பேன் நான். இந்த யூடியூப் அல்காரிதம் பற்றி உங்ககிட்ட தானே கேட்பேன். எனக்கு தெரியாது அது. எனக்கு நியூஸை சொல்லு, நான் எக்ஸ்பர்ட்டு. யாரும் என்கிட்ட வர முடியாது. அது தெரியாத வேலை. நானே உங்ககிட்ட தானே கேட்பேன். ஏன்ப்பா இது என்னப்பா கீவேர்டு என்னப்பா பண்ணணும்னு உங்ககிட்ட தானே கேட்பேன். எனக்கு தெரியாது. இப்போ நான் போய் ஐடி விங் நடத்தினேன் நான். இன்னொன்று, ராஜ் சத்தியன் அவர்கள் அவரோட அந்திம காலங்களில் இருக்க மாதிரி நான் பார்க்குறேன் சார். ஏன்னா அவரை இருக்கிறவங்களை எல்லாருமே சுற்றி வளைச்சிட்டாங்க ஒன்று. இன்னொன்று, அவருக்கு ஆதரவாக இருந்த பத்திரிகையாளர்களை இன்றைக்கி அவரை பற்றின எதிர்ப்பான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அவர் சிக்கினார்னா அடுத்த கட்டமாக அதிமுகவுக்கு தான் கெட்ட பேராகும். அதைத்தாம்மா சொல்கிறோம். ஏம்மா நமக்கு தெரியாதுமா. அவனை கொண்டு வந்து பொதுச் செயலாளர், ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் பக்கத்தில் நிற்க வரும்போது அவன் ரவுடி பையன்றது தெரியாதம்மா. அவன் இன்ஸ்டா போய் பார்த்தாலே தெரியுது அவன் ரவுடி பையன்னு. எப்படி கூப்பிட்டு போகிறீங்க? எப்படி அவன் நெருங்கினா அவங்கள? உங்கள் ஃபோட்டோவும் அந்த சொன்னேன்ல அந்த விளையாட்டு வீரர்கள் பேனர்னு, உங்கள் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ பக்கத்தில் அஜய் வாண்டியார் ஃபோட்டோக்கு பக்கத்தில் ராஜ்யத்தின் ஃபோட்டோ தான் இருக்குது. எந்த தைரியத்தில் போடுறான்? இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் கட்சிக்கு தேவையற்ற அவப்பெயரை ஏற்படுத்தும். இதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நம்ம சொன்னது. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டால் எனக்கு நகைப்புக்குரியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு ஐடி விஷயமே தெரியாது. நான் எங்கள் ஐடி விங் நடத்துறது இல்லை சாத்தியமா? ராஜ்சத்தியனுக்கு நெருக்கமான இருந்த அந்த பத்திரிகையாளர் வந்து அவர் மேலே சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அதுக்கு பதிலாக ராஜ்சத்தியன் வந்து உன் மேலே வழக்கு தொடருவேன், இவ்வளோ நாள் நீ பேசிகிட்டே இருந்த, நான் கண்டுக்கல அப்படின்றாரு. அப்போ கீழே வந்து அதிமுகவுக்கு சொந்தக்காரங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் அதிமுகவை பேசும்போதெல்லாம் விட்டதுனால தான் இன்றைக்கி அவர் இந்த இடத்துல வந்து நின்றுருக்காரு அப்படின்னு. ஏன் விட்டீங்கன்னு அவரையே கேள்வி கேட்குறாங்க. இந்நேரம் இப்போ 2 பேர் கூட உறவு ஏற்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜ்சத்தியோட அசோசியேஷன் எல்லாம் ஷேடி கேரக்டர். இந்த மனோஜ்னு சொல்லிட்டு ஒரு பையனை பற்றி சொன்னேன்ல, 5th ஆங்கிள் ஸ்டுடியோஸு வர்ணமாலான்ட்டு இன்டீரியரு, அந்த மனோஜை கூட்டிகிட்டு வந்து அதிமுக அந்த மதுரை மாநாடு நடந்துச்சு இல்லையா, எழுச்சி மாநாடு, அந்த மாநாடுக்கு இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்தது ராஜ்சத்தியன். அப்போ இயல்பாக இந்த மாதிரி வேலையில் வந்து ஒரு ரெஸ்டோ பாரை வச்சுக்கிட்டு 9 பேர்கிட்ட பார்ட்னர்ஷிப் டீல் போடுற ராஜ்சத்தியன் 2 வாழை மரத்துக்கு 8000 ரூபாய் சார்ஜ் பண்ண இந்த பையன்கிட்ட பாதி காசு வாங்கியிருக்க மாட்டான்றது என்ன கேரண்டி? மதுரையில் எய்ம்ஸ் வரக்கூடிய அந்த லேண்டுக்கு பக்கத்தில் 1.5 ஏக்கர் லேண்டு திரு ராஜ்சத்தியன் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இங்கே 1.5 ஏக்கர் லேண்ட் இருக்குதுன்னு காமிச்சு ஊர்பட்ட பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காரு. புதுசாக சொல்கிறாங்க. அத்தனை பேர் வந்து சார் நம்ம எப்படி சார் சொல்கிறது, நான் எப்படி சார் பேசுறது? நமக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு தயக்கமே இல்லை. அதிமுகங்களா நம்ம நீங்கள் பேச முடியாது, நீங்கள் கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் பேச முடியாது. நான் ஏன் பேசக்கூடாது? நம்மளை பேசாதீங்கன்னு சொல்ல முடியும். சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இல்லை சார். மீண்டும் அதிமுக நல்லா இருக்கணும், பிஜேபி வந்து இங்கே அவங்கள விழுங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே இருந்துகிட்டே ஒருத்தர் சப்போர்டேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதிமுக அழிவதை நாம் வந்து எப்படி கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்க முடியும்? பாருங்க மாலதி,
தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த 2 கட்சிகளும் ஆற்றிய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு. திமுகவுக்கு செக்கு அதிமுக, அதிமுகவுக்கு செக்கு திமுக. இதுதானே ஒரு 50 ஆண்டு கால வரலாறு. இதற்காக 2 கட்சிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை தான் நம்ம தொடர்ந்து மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் தான் அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்று பேசுகிற ஒழிய அதிமுக ஆட்சி காலத்தில் மீது வழக்கு போடல, கைது செய்யல, வழக்கு அப்போதும் பதிவு செய்யப்பட்டது. அப்போது அதிமுகவை திமுக ஆட்சி வரும் வரை விமர்சித்து கொண்டிருந்தோமா இல்லையா? தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருந்தோம். எந்த கட்சியும் நம்ம உறவு கிடையாது நமக்கு. இன்னைக்கு அவங்க எதிர்க்கட்சிகளோடு நிற்பது தான் சரி என்ற அடிப்படையில் அவர்கள் மீண்டும் இந்த தேர்தலில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆலோசனைகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம மேலே விழுந்து பாயறதுல there is nothing. We don't have any stakes also. சரிங்க சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நம்மளுக்குள்ளே பேசியிருக்கோம். இது எப்படி சொல்கிறது, தெரிஞ்சிருக்குமா, சொல்லியிருப்பாங்களா, இனிமேல் வந்து அதிமுக ஐடிவிங்க வந்து சரியாக செயல்படுமா அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் வேலை செய்யும். ஒரு நாள் வேகமாக என்னைக்கு ஒரு ட்வீட் போடுறோமோ, என்னைக்கு ஒரு பேசுகிறோமோ, வேகமாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15 ட்வீட் வரும். அப்படி மந்தமாயிடுவாங்க. தெரியுதா இப்போ சபட்டாஜ் தெரியுதா? ஸோ வரும். ஸோ இப்போ நான் சொல்லிட்டோம். ஆக்சுவலாக வந்து திமுக இருக்குது, திமுக எதிர்கட்சி அதிமுக, இந்த 2 கட்சிக்கு தான் தமிழ்நாடு இந்த வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணம் 2 கட்சி தான். அப்படி இருக்கும்போது இன்னொரு கட்சி புதிதாக நாம் தமிழரோ இல்லை அண்ணாமலை ஐடி வச்சு ஒர்க் பண்ணார்ல, அந்த அளவு கூட வந்து அதிமுக ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள்ப்பா. அண்ணாமலை இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா. ஒரு சோஷியல் மீடியா ப்ராடக்ட்னா அதுக்கு சரியான உதாரணம் அண்ணாமலை. அப்படி ஒரு அண்ணாமலையை ஒரு நான் என்டிட்டியாக இருந்த ஒரு அண்ணாமலையை ஒரு ப்ராடக்டாக ஒரு லீடராக உருவாக்க முடியும் போது, உண்மையான லீடரான பழனிசாமிக்கு பிராண்டிங்கே பண்ணாமல் உட்காந்துட்டீங்கன்னா நீங்களாம் என்ன ஆயிட்டுவீங்க? இன்னொன்று, பொதுவாகவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே யூத்துக்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக யூத்துக்கள் இருக்காங்க, ஆனால் இல்லாத மாதிரி ஒரு மாயை அங்கே காட்டப்படுது. சார் ஆக்சுவலாக அந்த ட்ராக்ஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி கிடைக்குன்னா, இப்போ ட்விட்டர்லேயும் எக்ஸ் தளத்துலேயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஃபேஸ்புக்லேயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆப் பிடிக்கும். ஆனால் இன்ஸ்டாகிராம் தான் இந்த ஜென்ரேஷனில் இருக்காங்க. ஆமாம், ஓகே, ஒரு 35 வரைக்கும் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஸோ நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நல்லது செஞ்சார், அதிமுக என்ன செஞ்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரீல்ஸு ஒரு 10-15 சேனலை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ராக்ஷன் கொண்டு போனீங்கன்னா, இப்போ இந்த லேப்டாப் சம்மந்தமாக யாரோ ஒருத்தவங்க பேசுனாங்க அன்றைக்கி. அப்போ தான் சொல்கிறாங்க, அதிமுக லேப்டாப் தான் நான் வந்து இந்த மாதிரி காலேஜுக்கு போனேன், நான் யூஎஸில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அம்மா லேப்டாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏன்னா கொரோனா டைமில் வந்து ஃபைனலுக்கு அந்த தேர்வுக்கு வந்து நிறைய பேரை படிக்க முடியல கொரோனாவால். அப்போ வந்து ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு வந்து முந்தைய அரையாண்டு இல்லை காலாண்டு அதை வச்சு மதிப்பு, அதன் மூலமாக நிறைய பேர் வந்து தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, அது கொண்டு போகலாம், அவங்களை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஈஸியான வழி. ஸோ இதெல்லாம் வந்து ஐடிவிங் பண்ணணும். எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி 33,000-35,000 வந்து ஒரு பொதுச்செயலருக்கு, கட்சியின் தலைவருக்கு தம்பி இயல்புலேயே சார் நான் பார்த்து ரொம்ப நல்ல மனசோட இருக்காரு, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு விதவிதமா நல்லது பண்றாரு. இன்டென்ஷன் உண்மையிலேயே நல்லது. இப்ப இதெல்லாம் பாருங்க, இப்பதான் எனக்கு தெரியுது. சோ விதவிதமா நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இதை யார் பண்ண முடியும்னா ஐடிவிங் தான் பண்ண முடியும். வேற யாரும் பண்ண முடியாது. நீங்க ரோட்ல போய் நோட்டீஸ் அடிச்சு குட்டினா அவனும் படிக்க மாட்டான். ஐடிவிங் தான் பண்ணணும். அது நிரந்தர ரெக்கார்டு, நீங்க தானே பண்ணணும். உங்களை யார் கைப்பிடிச்சி தட்டுது? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேலையை நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, சரியான நபர்கிட்ட கொடுத்து அந்த வேலையை வாங்கணும். இப்போது திரு எடப்பாடி அவர்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா இந்த பூத் கமிட்டி மீட்டிங்கு அதில் இருக்குது ஒர்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இதையும் அவர் கவனம் செலுத்தி சரியான நபர்கள் யாரோ அவங்க கையில் இதை ஒப்படைக்கணும் சார். அவங்க கட்சியிலேயே அற்புதமான நபர்கள்லாம் இருக்காங்கம்மா. ஆல் மிஸ்டர் எடப்பாடி நீட்ஸ் டு டூ இஸ் ஓப்பன் அப் அண்ட் ஸ்பீக். எங்களையே விட்டுருங்க சார், ஆனால் அவங்க கட்சிக்காரங்களே அழைத்து இது தொடர்பாக பேசுங்க, என்ன சிக்கல்களை சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கணும். எல்லாரும் பேசுவாங்கம்மா, எல்லாரும் 100 குறைகளோடு அழுத்தங்களோடு இருக்கிறார்கள், பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு என்ன நடக்குதுன்றதை செக் பண்ணான்னா முடிஞ்சு போச்சுமா. சரிங்க சார், அவர் செக் பண்ணுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவர் அதுக்கப்புறம் செக் பண்ணலாம், இந்த டாபிக் பற்றி பேசவே தேவையில்லை. நாட் நெசரி மேன். நமக்கா பிரச்சனை, நமக்கா வைத்து இல்லையே, சொல்லியாச்சு அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? அது தேவையில்லாதது, நம்மளை மதிக்காத மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இல்லை, துப்புரவு தொழிலாளர்களுக்காக எதுக்கு நம்ம வழக்கு போடுறோம், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்கு பேசுகிறோம், தமிழக மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கட்சி நல்லா இருக்கணும். ஆமாம். சரிங்க சார், இன்னொரு முக்கியமான விஷயம் அதை நீங்களே சொல்கிறீங்க. ஓகே ரைட்டு, சந்தோஷம் இருக்குது. 3 நாள் லீவுன்ன உடனே ஆஃபீஸில் நேயர்களே, அலுவலகத்தில் என்ன சொல்லுங்கள்? எங்களோட ஜெயபிரகாஷ் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அலுவலகத்தில் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இவர்களும் ஞாயிற்றுக்கிழமை கூட விடாமல், குறிப்பாக ஜெயபிரகாஷ்
அண்டு பிரசாத், அப்புறம் அவர் லியோ எல்லாம் சேர்ந்து இவங்களும் தான் ஆமா வேலை நிறுத்தம் செய்கிறேன் என்று கடும் மிரட்டல் விடுத்த காரணத்தால் ஒரு 4 நாட்களுக்கு அலுவலகத்தில் வேலை நடைபெற்று கொண்டிருக்கும் காரணத்தால் 4 நாட்களுக்கு அரசியல் அரட்டை வராது, சவுக்கு மீடியாவில் வீடியோக்கள் வராது, பொறுத்தரல வேண்டும். எதுவும் ஆபத்து, குறிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறதுக்கான காரணம் 4 நாள் வரலாம் தூக்கி போயிட்டாங்க போல இருக்குன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆஃபீஸில் ஒர்க்கு நடக்குது. அதனால் ஒரு 4 நாட்கள் கழித்து நாம் மீண்டும் சந்திப்போம். புதிய செய்திகளோடு வருகிறோம். நன்றி. நன்றி. நன்றி.